ஃபேன்ஸு ஃபேமிலி ஆடியன்ஸு நீங்கள் உள்ளே போயிட்டு எதுவும் எதிர்பார்க்காம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஒரு திருவிழா கொண்டு பயங்கரமாக இருக்கும் அதான் சொல்லுவேன். நான் விடாமுயற்சிக்கு வரவே இல்லை ஹைப்பேன் இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஷோ ஃப்ரெண்ட்ஸோட வரேன்னு சொல்லி வந்தேன் ப்ரோ. வாடா இவ்வளோ சட்டையை மாற்றி போட்டுருந்தேன் ப்ரோ. எனக்கு அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா ப்ரோ 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 சொல்ல தொண்டை கத்தி கத்தி தொண்டை ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ. முடியல ப்ரோ. அவ்வளோ மாசாக இருக்கு ப்ரோ. அது சான்ஸே இல்லை. மாஸ் ஃபேன் பை சம்பவம் ப்ரோ. பக்கா ஃபேன் பை சம்பவம் ப்ரோ. ஆர்க் ஆண்டனியில் பிடிச்ச அதே டோனை பிடிச்சிருக்காரு. ஃபுல்லாகவே ரெஃபரன்ஸ் தான். டோட்டல் என்ஜாய்மெண்ட் ப்ரோ. ஏகே வேற லெவல் ப்ரோ. ஃபுல்லாகவே ஏகே தான் ப்ரோ. ஏகே சம்பவம் ப்ரோ. இது டோட்டலாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ப்ரோ. அதுக்காகவே இப்போ எடுத்துருக்காரு ப்ரோ. ஆதிக்கு செதுக்கிட்டான். ஏகே வராரு வழி விடுறான். இது ஒரு பெரிய கேங்ஸ்டர். அந்த கேங்ஸ்டர் தன் குடும்பத்திற்காக அந்த தொழிலை விட்டுட்டு நல்லவனா மாறுறாரு. சூப்பரா இந்த ஒரு ஒன்லைனை வச்சுக்கிட்டு அவர் ஒரு மாஸ் சீன்ஸை போட்டு ஒரு 2 ஹவர் 20 நிமிஷம்லாம் ஃபேன்ஸை உட்கார வைக்கிறது மிகப்பெரிய விஷயம். அஜித் சாரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் தாங்க. ஏங்க இப்போ கூட யாருன்னா அஜித் ஃபேன்ஸை கூப்பிட்டு கேளுங்களேன். உனக்கு ஏன் அஜித் சாரை பிடிக்கும் மட்டும் கேள. காரணமே சொல்ல மாட்டான். தெரியாது ஆனா எனக்கு பிடிக்கும். நாங்க நல்ல நடிகனின் ஃபேன்ஸ் கிடையாது, நல்ல மனிதனின் ஃபேன்ஸ். தலைன்றது அதுதான். ஏண்டா உன் குடும்பத்தை பாரு, உன் குழந்தை குட்டியை பாருன்னு யார் இப்ப சொல்றா? சரக்கு என் வைஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டதை தொட்டு தானே ஆகணும். செதுக்கி வச்சிருக்காங்க. தலை வேற லெவல். ரொம்ப நாள் மங்காத்த கம்பெனி தான் பிளாக் பஸ்டர். தலை வேற லெவல். ஏகே மட்டும்தான் மாசு. ஒன்மே நாள் படம் ஏகேக்காகவே வர பார்க்கலாம். 300 வாட்டி வரலாம். கிடைக்கவே இல்லை. தொண்டை வழி பாருங்க. சூப்பர் படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம மலேசியாலேருந்து வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு. வாஸ் நைஸ். ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் தான் வந்து ஏகே ஃபேன்ஸ். ஆக்சுவலி அவருக்காக தான் வந்து நம்ம ஆல் தி வே மலேசியாலேருந்து வந்து ட்ராவல் பண்ணி ஃபேமிலியோட நம்ம வந்திருக்கோம். வாஸ் சோ நைஸ். ஆக்சுவலி அந்த ஹைப்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்காக நம்ம இங்க வந்தோம். and we really enjoy the moment in India. thank you. was nice. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரோட அந்த ஒவ்வொரு இதுமே மாஸ் சீனா இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரே வார்த்தை நான் ப்ளாக் பஸ்டர் தான். படம் சூப்பர் ப்ரோ. அருமையாக இருக்குது. நான் விஜய் ரசிகர் தான். அஜித் படம் பார்த்துருக்கேன். நல்லா இருக்குது. சூப்பராக வெறித்தனமாக இருக்குது. செம்மையாக இருக்குது. சூப்பர் ப்ரோ. பயங்கரமா இருக்குது. சம்பவம் பண்ணி வச்சுக்கிறாப்புல. அல்டிமேட்டா இருக்குது. படம் வேற மாதிரி ப்ரோ. தலை செய்கை அர்ஜுன் மாஸ் சீன்ஸ் ஃபுல்லா பயங்கரம் ப்ரோ. ப்ரோ அந்த பழைய பாட்டுலாம் போட்டு அசத்திட்டாங்க ப்ரோ. சத்தியமா செம்மையா இருக்கு படம். எல்லாமே சூப்பரா இருக்கு படம். ஒரு நிமிஷமும் செமையா இருக்கு படம். ஏகே தான் ஒரு சீட்ல உட்கார்ல ஃபுல்லா ஏஞ்சி கத்திட்டு தான் அந்த படம் ஃபுல்லாவே ஒரு வருஷம் தரமா செஞ்சுக்காரு. வேற லெவலு. சம்பவம் தான் 10 வாட்டி விட மாட்டாங்க படத்தை. வேற லெவலு. பழைய படத்தை ரெஃபரன்ஸ்ல எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா உட்கார விடல. கத்திட்டு குச்சிட்டு இருக்கும் ஃபுல்லாவே ஒரு சீனுக்கும் தரமா செஞ்சிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஆடியன்ஸ்க்கும் வந்து எல்லா ஃபேன்ஸுக்கு இருக்க ஆடியன்ஸ் எல்லாருக்குமே செட் ஆகும். ஸோ நிறைய தரமாக செஞ்சுருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து நிறைய கூஸ் பம்ப் சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லா ஃபேன்ஸும் என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா. ஃபேமிலி ஆடியன்ஸும் கவர் பண்ணிவிடும் எல்லாமே. ஸோ இது வந்து ஏப்ரல் 14 வரையும் ஃபுல்லாக நம்ம படம் தான். 2007லேருந்து இந்தியாவில் வந்துட்டு உங்களோடலாம் படம் பார்க்கணுன்னு ஆசை. இந்த வருஷம் வந்தது வந்துட்டு ஒர்தி இல்லை அந்த மாதிரி இல்லை வேற மாதிரி ப்ரோ. கதை நல்லா தான் ப்ரோ இருக்கு. நல்லா பார்க்கலாம். 10 வாட்டி மேலே பார்க்கலாம். சூப்பராக இருந்தது. அஜித் ரொம்ப நல்லா நடிச்சிருந்துருக்காரு. ரொம்ப எங்களுக்கு எல்லாருக்குமே ஃபேமிலியோட ஃப்ரெண்டோட எல்லாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பார்த்தோம். ஸ்டோரியில் நல்ல பசங்களுக்கு எங்களுக்கு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டோரியாகவே இருந்தது. அது எங்கள் ஹஸ்பண்டு வெளியே தான் வேலை செய்கிறாங்க. பையன் கூட இருந்தால் பையன் இருக்கான். பையன் கூட இருந்தால் ஒரு எப்படி ஒரு ஃபேமிலியோட என்கரேஜ் பண்ணணுன்ட்டு ஒரு இதுவாக இருந்தது. எங்களுக்கு நல்லாவே பிறந்துச்சு அந்த படம். எல்லாமே சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா தான்
வேறு லெவலில் இருந்துச்சுண்ணா. தலை வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு தலை படம் பார்த்த ஒரு ஃபீல் தான். டேரக்டர் பயங்கரமான ஒரு தலை ஃபேன்றதில் பயங்கரமாக எடுத்துருது. சூப்பராக இருந்துச்சு படம். நிறைய ரெஃபரன்ஸ் இருந்துச்சு பழைய படத்தோடது. அவர் ஒரு ஒரிஜினல் ஃபேன் பாய் நிரூபிச்சிட்டாரு. தலையும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான தலை படம். ரொம்ப அந்த யங் லுக்கெல்லாம் மனுஷன் வேற லெவலில் வில்லா லுக்கெல்லாம் அப்படியே ரீக்ரியேட் சூப்பராக இருந்துச்சு. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் எங்க தலைக்கு, தயவு செஞ்சு இந்த 2 வருஷத்துக்கு ஒரு படம்லாம் கொடுக்காத தலை. ஏதோ அத்தி பூத்த மாதிரி இந்த வருஷம் தான் 2 படம் கொடுத்துட்டேன். ஒரு வருஷத்துக்கு மினிமம் ஒரு படம் கொடுத்தனா சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு. ப்ளீஸ், இது எங்களுக்கான ஒரு ரிக்வெஸ்ட். எங்களுக்கான ரிக்வெஸ்ட் மட்டும் கிடையாது, என்டையர் தலை ஃபேன்ஸ் கிட்டேருந்து வர ஒரே ரிக்வெஸ்ட் எப்பவுமே இது. சார் உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? திரிஷா ஆக்டிங், அஜித் ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு. டிஹெச் எதுவுமே தெரியல. அதெல்லாம் செம்ம மாசா இருக்கு. செம்ம மாஸ் பண்ணிட்டாரு. ஃபேன்ஸுக்கு சொன்னது கரெக்டாக செஞ்சுட்டாரு. சூப்பராக இருக்கு. எல்லா சீன்ஸுமே செம்மையாக இருந்தது. இல்லைப்பா, எல்லா படத்துலையும் என்ன பண்ணுவாங்க, மற்ற ஆக்டருக்கு வேறு படத்துல காப்பி அடிப்பாங்க. நம்ம ஆளுக்கு எதுக்கு காப்பி அடிக்கணும்? எல்லா படமும் அவரோட படத்துலேருந்து எடுத்து பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்கு. பொம்மை நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கு வச்சுருந்தேன். கண்டிப்பாக அவர் நல்ல ஒரு ஃபன் பாய் கண்டிப்பாக நிரூபிச்சிட்டாரு. இவருக்கு கமலுக்கு எப்படி லோகேஷோ அது மாதிரி நல்லா அஜித்துக்கு இவர் பண்ணிட்டாரு. ஆமாம், சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணலாம். எந்த விதமான தேவையில்லாத அண்ணாண்ட சீன்ஸ்லாம் இல்லை. ஃபுல் வியூ. 10 மினிட்ஸ் எப்படியான ஆடியன்ஸை உட்கார வைக்கணும், கிளாப்ஸ் வாங்கணும்ன்ட்டு டைரக்டர் ட்ரை பண்ணிட்டே இருப்பான். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ். ஸோ நான் 10க்கு ஒரு 6.5. டைரக்ஷனில் இது டோட்டலி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம். இருங்க பாய். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. வேற லெவல். எதிர்பார்த்தீங்க எந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு? மங்காத்தா கிட்ட ப்ரோ வேற லெவல் பண்ணிட்டார் ப்ரோ. கண்டிப்பாக டேரக்டர் செம சம்பவம் ப்ரோ. ஒர்த்து ப்ரோ. இவரை கேளுங்க ப்ரோ, இவர் தான் அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் ரொம்ப வருஷம் ஆச்சுல. ஐ மிஸ் யூ.